ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பக்கோடா இது. நான் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டுனா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுது. இந்த எண்ணெயே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மீறும். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா அந்த என்ன சொல்ல மசால் இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு கலக்கிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். நம்ம இந்த சிம்மில் வச்சுக்கணும். இந்த எண்ணெய் இருத்தி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அதை ஒன்றும் எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்சமாக தான் ஊற்றினேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இல்லாத செய்யணுன்னா நீங்கள் இது மாதிரி தான் செய்யணும். சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஐயில் வச்சுக்கலாம். எப்படி வருது பாருங்கள் எண்ணெய் தனியாக எவ்வளோ எண்ணெய் வருது பாருங்கள். என்னடா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே இந்த நான்வெஜ்ஜுகள்லாம் இப்படி போடும்போது இப்படி வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நிற்குது அதில். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும்போது எண்ணெய் ஃபுல்லாக போயிடும். ஒரு 10 நிமிஷம் வேகணும் நிதானமாக. இப்போ சிம்மில் தான் வைக்கணும். இல்லைன்னா இந்த பீஸ் எல்லாம் சின்னதாக போட சொன்னால் பெருசாக போட்டுருக்கோம். அதனால் இந்த பீஸ் எல்லாம் நல்லா வேகணும்னா சிம்மில் வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு போடும்போது ஒரே சொட்டு எண்ணெய் கூட கிடையாது. இப்போ எவ்வளோ எண்ணெய் வந்துச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் சிக்கனமாக போட்டு வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோ. சரியா போச்சு பாருங்கள். இப்போவே ஒரு 50 எண்ணெய்க்கு நின்றுச்சு. அதில் எண்ணெயே இல்லாத மாதிரி தெரிஞ்சு எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். போதும், ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இது ஓரமாச்சு. அவ்வளோதான். சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சிக்கன் பக்கோடா எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ அதை எடுத்துகிட்டு சிக்கன் பக்கோடாவுக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகமாக இழுக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.